வாய்ஸ் ஆஃப் அர்ஜுன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா தாவேகா கட்சிக்கும் தாவேகா கட்சி தலைவர் அவர்கள் விஜய் அவர்களுக்கும் விமர்சனம் வர்றதுன்றது புதுசு இல்லை. அந்த வகையில் இப்போ ஒரு விமர்சனம் வந்திருக்கு. அது வச்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு அண்ணாமலை அவர்களும் ரெண்டு பேரும் தான் விமர்சனம் வச்சிருக்காங்க. என்ன விமர்சனம் வச்சிருக்காங்கன்றதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதே மாதிரி அவங்களுக்கு தக்க பதிலடியும் இந்த வீடியோவில் கொடுப்போம். வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் பார்க்க போறோம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 72 நாட்கள் கழித்து வெளியே வந்தார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பொதுவெளிக்கு வரணும், அவர் இன்னும் உள்ளே இருக்க மாதிரி இருக்குன்றதுக்கு இவர் ஃபீல் பண்றாரு. இவர் ஏன் ஃபீல் பண்றாருன்னு தெரியல. அதை பத்தியும் இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்க்கணும்னா, அவர் வெளியே வரலன்ட்டு இவர் ஏன் ஃபீல் பண்றாரு எனக்கு ஒன்றும் புரியல. இவர் கட்சி வெளியே இவர் பார்க்கலாம், இவர் எதுக்கு தாவேகா தலைவர் வந்து வெளியே வரல அப்படின்றத இவர் ஃபீல் பண்றாருன்னு சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க இப்போ எலெக்ஷனுக்கு நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க, நீங்க ஓட்டு வங்கி அதிகப்படுத்துங்க அப்படின்னு அதை விட்டுட்டு இவர் வெளியே வர மாட்டாரு, அவர் வெளியே வர மாட்டாருன்னு இவர் ஏன் ஃபீல் பண்றாரு எனக்கு தெரியல. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு சொல்லியிருக்காரு, 72 நாட்கள் கழிச்சு வெளியே வந்திருக்காரு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து பொது வெளிக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு, ஸ்டெர்லைட் படுகொலைன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்தது. அந்த தமிழ்நாடே பரபரப்பா இருக்கிற அந்த சூழ்நிலையில நம்ம ஐயா வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்திருந்தாரு. அந்த ப்ரெஸ் மீட் என்ன கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாநிலத்துக்கு முதலமைச்சர் நான், அந்த முதலமைச்சர் வந்து துப்பாக்கி சூடு நடந்து அங்க மக்களை வந்து சுட்டு கொன்னு இருக்காங்க. அந்த விஷயம் தெரியாத நானே நியூஸ் சேனல் பார்த்து தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு முதலமைச்சர் இவர் வந்து அடுத்தவங்களை பார்த்து பொது வெளிக்கு வரணும், 72 நாள் கழிச்சு வந்தாரு அப்படின்ட்டு இவர் விமர்சனம் வைக்கிறாரு. அதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதே மாதிரி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, பொது வெளிக்கு வரணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. சார், நீங்களே வந்து எலெக்ஷனுக்கு 8 மாசம் 1 வருஷம் முன்னாடி தான் சார் நீங்களே வந்து களத்துல வந்து பணியாற்றுறீங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க யாரையுமே பார்க்கலையே சார் ரோட்ல. எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தது சார், அப்ப யாருமே வந்து குரல் கொடுக்கலையே சார். எலெக்ஷன் 1 வருஷம் முன்னாடி வந்துட்டு தானே சார் நீங்களே எல்லாமே பண்றீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி சார் அதை சொல்லலாம் அப்படின்னு எங்களுக்கு கேட்க தோணுது. பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விமர்சனம் ஒண்ணு வைக்கிறோம்னா, நம்ம விற்கிற விமர்சனம் எப்பயுமே நம்மளுக்கு எதிராகவே திரும்பிடாதுல. அந்த மாதிரி நம்ம எந்த விஷயமே பண்ணல அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு வச்சாதான் நம்ம நல்லா இருக்கும்னு சொல்றோம். என்ன கேட்டீங்கன்னா இது வரைக்கும் போதுன்னே சொல்லுவேன். ஏன்னா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். இவங்களை பத்தி பேசிலாம் நம்ம டைமை வேஸ்ட் பண்ண தேவையில்ல. நம்ம அடுத்த ஆளுகிட்ட போவோம். அடுத்தபடியா யார் பேசியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள் தான். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இன்னும் தாவேகா கட்சியையும் தாவேகா கட்சி தலைவர் விஜயையும் நான் இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல, அவங்களெல்லாம் இன்னும் அடிச்சா அவங்களாம் தாங்க மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க அடிச்சுக்கோங்க, சாட்டை கையில கொடுத்தா இப்படி அடிச்சுப்பீங்களே அந்த அடி தானே, அடிச்சுக்கோங்க சார். அரசியல் பண்ண சொன்னா சும்மா காமெடி பண்ணிருந்தீங்க நீங்க. சாட்டை எடுத்து அடிச்சுக்கிறது, ஷூ போட்டு போக மாட்டேன்னு செருப்பு போட்டு போனது, இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு வந்து இப்ப வந்து இது பேசிட்டு இருக்கீங்க சார். நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்க தலைமையை வந்து உங்களால காப்பாத்திக்க முடியுதா சார்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. எலெக்ஷன் வந்தது ஒண்ணு இபிஎஸ்காக உங்க தலைமையில இருந்து தூக்கிட்டு நயினார் நாகேந்திரனை தூக்கி போட்டாங்களே சார். அப்போ என்ன சார் நீங்களாம் அடுத்த கட்சியை பத்தி நீங்க பேசலாமா சார்? இபிஎஸ்காக தலைமையில இருந்து நீக்கினா பரவாயில்ல, இங்க இருந்து கிளப்பி தமிழ்நாட்டுல இருந்து கிளம்பி அனுப்பி கோவால போய் வேலை செய், அங்க போ இங்க போ அப்படின்னு சொல்லி எல்லாத்துலயும் அனுப்பிச்சுட்டு 234 தொகுதியில அதுல 6 தொகுதியில போய் கீழ்மட்டத்துல போய் வேலை செய், போய் கருத்து கணிப்படு, மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கேளு அப்படின்னு உங்களை அனுப்புறாங்க சார். உங்களை தலைமையே உங்களால காப்பாத்திக்க முடியல. நீங்க வந்து அடுத்த கட்சி தலைவரை பத்தி நீங்க விமர்சிக்கலாமா சார்? சார், நேற்று வரைக்கும் நீங்க இபிஎஸ் தற்கூரின்னு சொன்னாலும் தானே சார் நீங்க சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கூரிக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. தற்கூரின்னு நீங்க சொன்னீங்க, ஒரு ஆளான்னு சொல்லி கேட்டீங்க, நீங்களாம் ஒரு தலைவரான்னு சொல்லி கேட்டீங்க. நீங்க இன்னைக்கு வந்து என்ன சொல்றீங்க, அண்ணனை சிஎம் ஆக்கிட்டு தான் நாங்க ஓய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிக்கிறீங்க. மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்காக நடத்தக்கூடிய முதல் கூட்டத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். என்ன சார் சொல்றது? விமர்சனம் செய்யறதுக்கு பதிலா நீங்க போய் அமித்ஷா கிட்ட கேட்கலாம், என்ன ஏன் சார் தலைமையில இருந்து தூக்குனீங்க, நயினார் நாகேந்திரனை ஏன் சார் தலைமையில போட்டீங்க, என்ன காரணம், என்ன ரீசன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கலாம்.
இதெல்லாம் போய் கேட்காதே எங்க தலைவரை வந்து விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கீங்க. இப்பெல்லாம் நம்ம கேட்க போனா நம்ம இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்களே ஒரு இது கூட இல்லையா சார். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் வச்சுக்கிறேன். இவரெல்லாம் போட்டு ரொம்ப அடிக்காதீங்க, பாவம் அவரே ரொம்ப மனசு கஷ்டத்துல இருக்காரு. அவர் என்னென்னவோ நினைச்சிட்டு இருந்தாரு, அவர் என்னென்னலாம் அரசியல் கனவுலாம் போட்டுட்டு இருந்தாரு, அது எதுவுமே அங்க அமித்ஷா கிட்ட பலிக்கல. அதனால நான் என்ன சொல்றேன்னா, விர்ச்சுவல் வாரியர்ஸ் ரொம்ப போட்டு அடிக்காதீங்க, பாவம் அவர் எதனா பண்ணிக்க போறாரு. அவர் ஆல்ரெடி மனசு கஷ்டத்துல இருக்காரு. நம்ம இன்னும் போட்டு இந்த அளவுக்கு பண்ணோம்னா அவ்வளவுதான். என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த அளவுக்கு நான் போதும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் மக்களே, வீடியோ முடிஞ்சிருச்சு. மேலும் மேலும் நம்ம வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரே சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கான்பிடென்ட்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார், வெற்றி நிச்சயம் சார். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கங்க சார்.